ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஆன்டிக் ஷாப்புக்கு வந்து இந்த ரிங்கை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு அம்மாவோட ரிங்கை காட்டுறா. இதை நாங்கள் இங்கே விற்கலம்மா, பட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை வந்து இதை பற்றி விசாரிச்சான். பட் அவன் ஜியாங்பேலேருந்து வந்திருக்கான்னு மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, ஓகே சார், உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு 2 பேரும் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டு, அப்போது இதை பற்றி விசாரிக்க வந்தவன் தான் கடைசியாக என் அம்மாவையும் மீட் பண்ணியிருப்பான்லன்னு கேட்க, அதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, ஜியாங்பேல இருக்க என் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்ல, நானும் என் ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லி வைக்கிறேங்கிறா. யாரு, உன்னோட எக்ஸ் பாஸ் கிட்டேயான்னு கேட்க, அவர் இல்லை, முன்னாடி என் கூட வேலை செஞ்சவர். ஏன் நீ ஜெலஸ் ஆகுறியான்னு கேட்க, அவன் எப்படி ஆமாம்பா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அவரு கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக ஒரு நல்ல பார்ட்னரா கொஞ்சம் வருஷம் என்னோட இருந்தாருன்னு சொல்ல, எந்த மாதிரி பார்ட்னர்னு கேட்கவும், யாரு சியோவை கேட்குறியா, அவர் என்னோட லேட் நைட் ஸ்நாக் பார்ட்னர்னு சொல்ல, அப்போ ஜியாங்பேல ஃபன் பண்ணிக்கிட்டு பார்ட்னரோட ஜாலியாக இருந்திருக்குன்னு சொல்ல, ஜின்யும் ஜெலஸ் ஆகுறங்கிறத ஒத்துக்கோ, உறவுக்காக ஏங்கிறது ஒன்றும் வெக்கக்கேடு கிடையாதுங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டு போகிறான். இங்கே பாரு, உன்னோட நாய்க்குட்டி கூட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்துரும் போல, நீ கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க, ஏன்னா எல்லாம் வேலை விஷயமா தான் வெளியே போகுங்கிறான். அப்படியா, நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாங்க, அதனால பேசக்கூட முடியாது, அதை வச்சு பெட் கட்டுறியான்னு இவன் கேட்குறான். அப்போவா எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சுன்னு நாய்க்குட்டி கழுத்தில் டேஷ் கேமராவை மாட்டி விட்டுட்டு, ஒருவேளை இது கேர்ள் ஃப்ரெண்டை தேடி தான் போகுதுன்னா நீ ஜெலஸ் ஆகுறதையும் உறவுக்காக ஏங்குறதையும் ஒத்துக்கணும்னு சொல்ல, சரி ஒத்துக்கிறேன், ஆனால் நீ ஏன் இன்னும் ஓவராக கலாய்ச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, உன்னை கலாய்க்கிறது எனக்கு பிடிச்சிருக்குடான்னு சொல்லவும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ பாரு, காதெல்லாம் ரேட் ஆகுது, என்ன வெக்கப்பட்டேன்னு எச்சா ஓட்டேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாய்க்குட்டி எழுத்துட்டு போயிட்டான். அப்படியே கட் பண்ணா நியூ இயர் வந்துருச்சு. ஹீரோனோட வீட்டில் கலக்கலப்பா டிஷ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்க அப்பா வீடியோ காலை போட்டு இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சதும் கண்டிப்பாக ஊருக்கு வரங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு திரும்ப வேலையை பார்க்க பட்டர் இல்லைன்னு சொல்லவும், இதோ நான் வாங்கிட்டு வரேன்ட்டு நேராக ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டா. அங்கே இந்த ரெட் கலர்லலாம் ஒட்ட வைப்பாங்கல்ல, அதை 2 பேருமா சேர்ந்து ஒட்ட வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக பாட்டி கால் பண்ணி, நீ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்துடாத, நான் இங்கே என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன், நீ நியூ இயருக்கு எங்கள் வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொன்னாலும், இப்போ நீ வரலன்னா பாட்டிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி தான் எழுத்துட்டு வரா. வரும்போது கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஹீரோவை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்ல, எந்த மாதிரி ஃப்ரெண்டு, ஓ பாய் ஃப்ரெண்டான்னு கேட்குறாங்க. வந்ததும் பையனை பயமுறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு கொடுத்துட்டு உட்காரேன். பையன் பேர், வயசு, ஃபேமிலி பேக்ரவுண்ட்னு எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவனுக்கு ஸ்டேபிளான ஒரு வேலை கிடையாது இல்லையா, அது கொஞ்சம் இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. உன்னோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்க, அப்பா இறந்து போய் இப்போ நான் பாட்டி கூட தான் இருக்கேன்னு சொல்லவும் மேற்கொண்டு எதுவும் கேட்கல. சரின்னு இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது நம்ம ஹீரோயினுக்கு நோம்பி காசுலாம் பாட்டி கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காளாம். இவனுக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாட்டி நம்ம ஹீரோவுக்குமே கொடுக்க இதை அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மோஸ்ட்லி என் ஃபேமிலிக்கு ஹேண்ட்ஸமான பசங்களெல்லாம் பிடிக்கும், அப்போ உன்னையும் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தங்க. நான் இமேஜின் பண்ணி பார்க்காத அளவுக்கு உன்னோட ஃபேமிலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் லவ்லியாகவும் இருக்குது, மேபி அதனால தான் நீயும் இருக்க போலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போ, நான் பாட்டியை பார்க்க போகிறேங்கிறான். உன் பர்த்டேக்கு வாங்கின ஃபயர் ஒர்க்ஸ்லாம் அத்தனை கிடக்கு, முடிச்சுட்டு வா, 2 பேரும் சேர்ந்து பட்டாசு வெடிப்போன்னு கூப்பிடேன். ஓகே போயிட்டு வரேன்ட்டு போகும்போது அவள் கூப்பிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறான். கரெக்டாக பட்டாசு வெடிக்க இவன் சாரின்னு சொல்கிறான். என்ன சொன்னேன்னு கேட்கும்போது ஹாப்பி நியூ இயர்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகத்தோடு தான் அந்த இடத்த விட்டு போகிறான். நேராக அப்படியே பாட்டி தூங்கவும் கிட்ட உட்காந்துக்கிட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துக்கிட்டே ஒன்று நினைக்கிறான். இவன் காதில் விழுகிற மாதிரியே ஹீரோயினோட செகண்ட் அத்தை, இந்த பையனுக்கு நிரந்தரமான வேலை கூட கிடையாது, வாழ்க்கைக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தேவைப்படுதல்ல, டாக்டர் கோ இவனை விட எவ்வளவோ மேல், இப்படி போய் மெங்கு ஏமாந்துட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு முதல் அத்தையும் சேர்ந்து பேச இதை இவன் கேட்டுட்டான். பட் நம்ம ஹீரோயினும் அவனை பற்றி தப்பாக பேசினீங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆகிடும்னு திட்டி விட்டுட்டா. இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது. ஸோ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் பாட்டி மேலே படுத்துக்கிட்டு ரொம்ப அழுகிறான். இவன் அழுகிறத பார்த்த பாட்டிக்குமே கண்ணில் தண்ணி வருது. அவங்க தூங்கல. அப்படியே இங்கே ஃபேங்கியாவை காட்டேன். செங்கு நோம்பி காசு கிஃப்ட்டுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், நீயே பையன்கிட்ட கொடுத்துருன்னு உள்ள கூப்பிட்டேன். அங்கிள் என்ன கடனை கலெக்ட் பண்ண வந்திருக்காரான்னு கேட்குறான். ஏய் அங்கிளுக்கு ஒழுங்காக க்ரீட் பண்ண, அவர் உனக்காக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்ல இவனும் கொடுக்குறான். உனக்கு இது பிடிச்சிருக்கல்ல, இனிமேல் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, உன்னோட 18 வயசாகிற வரைக்கும் உனக்கு பிடிச்சதெல்லாம் அங்கிள் நான் வாங்கி தரேன்னு சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை, காசு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், இப்படி காசை எனக்காகலாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். இதை வாங்கிட்டு வந்ததுலேயே பையனுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. பையன் பாரு உன்னை பார்த்ததும் கடனை வசூலிக்க வந்திருக்க நல்லா நினச்சிட்டான்னு சொல்ல, இந்த ஃபெஸ்டிவல் முடியட்டும்,
முதல்ல இந்த தழும்பை எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேங்கிறான். என்னது இது வீடா பேசுறியே, உண்மையை சொல்ல யாரையோ லவ் பண்றதானேன்னு கேட்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறான். இந்த ஊர்ல எத்தனையோ அழகான பொண்ணுங்க இருக்காங்க, உண்மையை சொல்லு, அதுல ஒருத்தரை விரும்ப ஆரம்பிச்சுட்டு தானேன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் கிளம்புறேன்ட்டு போறான். அப்போ பையன் ஓடி வந்து ஒரு புக்கு கொடுத்துட்டு, என்னோட அம்மா சரியா படிக்காதனால தான் என் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. ஸோ அம்மா உங்ககிட்ட இருந்து நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டது, படிப்பு ரொம்பவே முக்கியம்னு இவனுக்கு இந்த புக்கு கொடுத்துருக்கான். சரி நான் படிச்சு நல்லா கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போக கரெக்டாக ஃபேங்கியாவோட புருஷன் வந்துட்டான். நியூ இயர் நைட் எங்கள் வீட்டில் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்க, அதை நான் கேட்கணும், நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறா. நான் உன் மகனோட அப்பன், நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. இவன் எங்ககிட்ட அப்பா அம்மாவை கேட்டதா சொல்லுன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டா. இவனுக்கு போகவே மனசில்ல. அப்படியே எங்கள் வீட்டில் ஹீரோ மீனை பார்த்துக்கிட்டு சோகமாக நின்றுட்டுருக்க. ஹீரோயின் கால் பண்ணுறா, வீட்டுக்கு வந்துட்டியான்னு விசாரிக்க. நீ இந்த பிளாக் கோல்டு ஃபிஷ் என்ன மாதிரியே இருக்குன்னு சொன்னல. ஆமாம், ஏன் கேட்குற? அந்த பிளாக் கோல்ட் ஃபிஷ் மாதிரியே நீயும் உன்னோட பார்ட்னரை சீக்கிரம் சூஸ் பண்ணுன்னு சொல்ல. அந்த பிளாக் கோல்ட் ஃபிஷ் முதல்ல பிளாக் கோல்ட் ஃபிஷ்ஷாக இருந்ததே கிடையாது, ரெட் கலராக எப்பவும் போல் ஒரு நார்மலான கோல்ட் ஃபிஷ்ஷில் தான் இருந்திருக்கு. அதுக்கு பிளாக் ஸ்பாட் நோயின்னு ஒன்று வந்ததால தான் மொத்தமாக பிளாக்காக மாறிடுச்சு. இப்போது ஒரு கோல்ட் ஃபிஷ்க்கு கூட இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறான். இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு இவ கேட்க, அந்த நார்மலான கோல்ட் ஃபிஷ் மாதிரி நீயும் நோய்வாய்ப்படக்கூடாதுன்னா அதை விட்டு தள்ளி இருக்கிறது தான் உனக்கு பெஸ்ட். அது கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்காத, ஏன்னா அது உன்னையும் சேர்ந்து டார்க்னஸில் இழுத்துட்டு போயிடும். அண்ட் உன்னோட ஃபேமிலி எதிர்பார்க்குற அளவுக்கு நான் கிடையாது, நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு காலையே கட் பண்ணிட்டான். ஸோ இப்போ ஒரு மாதிரி ஆனவன் பட்டாசை பற்ற வச்சு விட்டுட்டு ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ணுறா. நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு புரியல, ஒரே ஒரு டைம் தைரியமாக நடந்துக்க மாட்டியா? உன்கிட்ட வர்றதுக்கு நான் 99 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன், ஒரே ஒரு அடி தான் உன்னை எடுத்து வைக்க சொல்கிறேன், ஆனால் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, போதும், நீ என்னை நம்ப மாட்டலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு பேசினவன் அந்த மெசேஜை சென்ட் கூட பண்ணல. இங்கே ஹீரோவுமே அவளை நினச்சி அழுதுகிட்டு தான் இருக்கான். அப்படியே இந்த ஃபெஸ்டிவல் முடிய ஃபேங்கியா கடைக்கு வந்திருக்கா. என்ன அந்த பையனை பார்க்க வந்திருக்கியான்னு கேட்க, இனிமேல் அவனை பார்க்க போகிறதே கிடையாது, போதும், எனக்கு டயர்டே ஆகிடுச்சுங்கிறா. இப்போதான் நீ எல்லாம் நல்லா போகுதுன்னு சொன்ன, அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு கேட்க அவன் என்னை ரிஜெக்டே பண்ணிட்டான்னு சொல்கிறா. இங்கே ஹீரோ ரெட் பேப்பர்லாம் எடுத்து குப்பையில் போட வரும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து நட்ட வச்ச செடியெல்லாம் அவள் குப்பை தொட்டியில் போட்டு வச்சிருக்கா. நாய்க்குட்டியில் செட் பண்ணி வச்சிருந்த அந்த கேமராவை கூட அவளே எடுத்துட்டா. இங்கே ஹீரோயினும் அவன் என்னோட வாழ்க்கையும் சேர்ந்து கெட்டுருன்னு நினைக்கிறான். ஸோ அவனை விட பெட்டரான ஒரு பர்சனை சூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறா. அவனே தெளிவாக சொல்லிட்டப்போ என்னால் என்ன பண்ண முடியுங்கிறா. கரெக்ட், கண்டிப்பாக நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், நம்ம ஊரில் எத்தனையோ பசங்க இருக்காங்கங்க, கரெக்டாக செங்கு வரான். அவன் என்ன பார்க்க வரலடி, உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க, உளராதடிங்கிறா. டீ நிஜமாக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனை பார்க்க அவன் தச்சையெல்லாம் வந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கண்டுக்காமல் இருக்கானா. ஸோ இவங்களே கூப்பிட்றேன், அடிடே என்ன 2 பேரும் உள்ளே இருக்கீங்க, என்ன ஒரு கோஇன்சிடென்ட் சொல்லிட்டு பச்சையாக தெரியுது இவன் நடிக்கிறான்னு. நான் ஜினியோவை திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன், நீ பெருந்தன்மையாக நடந்துக்க சொன்னாலங்க, நான் இப்போ சொன்னேன்னு யோசிக்கிறா. நாங்களும் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோன்னு ஹீரோனை பார்த்து சொல்ல அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதே ஏன்டா என்ன பார்த்து சொல்கிறேன்னு திட்டிகிட்டு இருக்கேன். அச்சோ எனக்கு நெயிலாம் செட் பண்ணுமே, கடை யார் பார்த்துக்கிறதுங்க, அதான் நான் இருக்கலங்கிறான். பையனை வேற பிக்கப் பண்ணுமேங்க, அதான் நான் இருக்கலங்கிறான். செங்கு எவ்வளோ நல்ல பையன் சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்படியே எங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கு பாட்டியை செக் பண்ண வந்திருக்காரு. அப்போது ஹீரோயினோட நைட் மீட் பண்ணலாங்கிற மாதிரி டின்னரை செட் பண்ண, என்னது அந்த பொண்ணோட டேட் போக போகிறீங்களான்னு கேட்கவும், இல்லை ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கேன், அதுக்கு தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ரெக்கவர் ஆகிடுச்சு, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு போக, உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு, ஏன்டா அந்த பிள்ளைய விட்டேன்னு பாட்டி திட்டேன். அவங்க ஃபேமிலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செட்டே ஆகாது, மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன அவங்க உன்னை குறைவாட போட்டு பேசினாங்களா? என் பேரை எத்தனை அழகு, அவனை ஒரு டைம் பார்த்தா போதும் என் மனசெல்லாம் அப்படியே சந்தோஷமாயிடும், என் பேரன் போல யார் இருக்கா இந்த ஊருக்குள்ளன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டாக்டர் குவை மீட் பண்ண போகிற விஷயம் ஃபேங்கியாக்கு தெரிஞ்சு என்ன டேட் பண்ண போறியான்னு கேட்க, எனக்கு அவர் மேலே ஃபீலிங்ஸே இல்லடிங்கிறா. உன்னால் ஜின்னியோவை மறக்க முடியாம தான் மறக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க, ஒரு டைம் மனசு விட்டு பேசினாலே சரியாயிடும்னு சொல்ல, என்னை பற்றியே யோசிக்கிறது போதும், உன்னை பற்றி கொஞ்சம் யோசிடின்னு சொல்ல, நான் ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு, ஆம்பளைகளே தேவையில்லை, தனியாக வாழ்கிறதா ரொம்ப நல்லதுங்கிறா. அப்படியே இங்கே நம்ம செங்கு கட்ட பையனை கூப்பிட்டு வந்துட்டான். அவங்க 2 பேரும் எப்போ தான் வருவாங்க, எனக்கு இது டவுட்டாக இருக்குன்னு கேட்குறான். 2வது படிக்கிற மேக்ஸ் எனக்கு தெரியாதாங்க, இது ஒலிம்பிக் காம்படிஷன் கொஸ்டின், உங்களுக்கு தெரிலனா விட்டுருங்கன்ட்டு போகிறான். ஏன் எனக்கு தெரியாதுன்னு பார்க்க நிஜமாவே அவனுக்கு தெரியல. ஸோ ஹீரோ கிட்ட கேட்பான் போல. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் டாக்டர் குவை மீட் பண்ணுறாங்க. இவரோட ரிலேட்டிவ் ஜியாங்பேல இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறாங்களாமா. ஸோ அவங்க இன்ஃபர்மேஷன் அனுப்பி வைங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா.
இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது ஹீரோ வெறிக்கொண்டு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கேன். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு செங்கு வரா. உள்ள ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு, ஓ அதான் நீ என்ன மீட் பண்ண சரின்னு சொன்னியா? என்ன வேங்க உன்னை கழட்டி விட்டாளா? அவளை கரெக்ட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான்டா, விடுங்கிற மாதிரி மனசு தேத்த. யாரை லவ் பண்றனே தெரியாம ஒருத்தர் லவ் பண்ணிட்டு திரியறாரே, அவரை விட நான் எவ்வளவோ மேல் நீவ சொல்ல. நான் யாரை லவ் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோவையும் இவனையும் அவங்க உள்ள இருந்து பார்த்துட வேற வழியே இல்லாம உள்ள வந்துட்டாங்க. திரும்பவும் இவன் சேரை இடிச்சுட்டு சாரி கேட்டவன், அடடே என்ன ஒரு கோஇன்சிடென்ட், பார்த்து பல வருஷம் ஆச்சேன்னு சொல்லிட்டு கோஇன்சிடென்ட் நாடகத்தை இங்கேயும் போட ஆரம்பிச்சிட்டான். நான் வெட்டிங்கில் பேசினது உனக்கு ப்ரெஷராக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறங்க போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற ஹீரோயின். ஆல்ரெடி இவன் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன், ஸ்டேபிளான இன்கம் வருது, நிறையா கேர்ள்ஸோட டாப் சாய்ஸில் நீங்கள் தான் வருவீங்கன்னு சொல்ல, அந்த நிறைய கேர்ள்ஸில் நீ மட்டும் இல்லை தானேன்னு கேட்குறான். ஏன்னா உனக்கு சின்ன பசங்களை தானே பிடிக்குங்க. அதெல்லாம் முன்னாடி, இப்போ நான் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன்னு ஹீரோவை பார்த்துக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கான். இனிமேல் இவன் எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தானே சொல்கிறா. இதெல்லாம் ஹீரோவும் கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.